சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு வர்றது யாரு வேணா செய்யலாம், வெளியில இருக்கவங்க ஈஸியா செய்வாங்க. துன்பப்படும் போது பாட்டு வரும் தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது. பவுலும் சீலாவும் அதை தான் செய்தார்கள். எந்த சூழ்நிலையும் தேவனை ஆராதிக்கிறதுக்கு தைரியம் வேணும். பலவீனமான சூழ்நிலை ஆண்டவர் ஆராதிங்க. எந்த விதமான சூழ்நிலை கர்த்தரை ஆராதிக்கிறவன் தான் கர்த்தருக்கு உகந்தவன். 23ஆம் சங்கீதத்துல அவர் ஆடு மேய்க்கும் போது பாடுறாரு. எப்போதும் கர்த்தரை பாடுகிற ஒரு மனுஷனா இருந்தான். ராஜாவான பிறகு கூட ஆண்டவருக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி சணல் நூல் தரித்தவனாய் டான்ஸ் ஆடி நடனமாடி தேவனை துதிக்கிற ஒரு துதி வீரன்னா அது தாவீது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் செங்கோல்ன்றாரு, தாவீதின் வேறுங்கிறாரு, தாவீதின் வம்சத்துல பிறந்தேன்றாரு, தாவீதின் திறவுகோலை உனக்கு தருவேன்றாரு. எல்லாத்துக்கும் தாவீதை எடுத்துக்கிறாரு. ஏன் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுறாரு இயேசு. காரணம் அவர் ஆண்டவரை துதிக்கிறவன். ஆமென்.